எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்களோட டாக்டர் ஷெஃப் வினோத். இன்றைக்கி நீங்கள் பார்க்க போகிறது வந்து பார்த்தீங்கன்னா ஹெர்பல் ஆம்லெட். ஹெர்ப் ஆம்லெட் சொல்லுவாங்க. ஸோ ஹெர்ப்ஸ்லேயே வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரெஷ் ஹெர்ப், ட்ரை ஹெர்ப் ரெண்டு இருக்குது. ஸோ நார்மலாக நம்ம இந்தியன் ஹெர்ப்ஸ்னு சொன்னிங்கன்னா பார்த்தீங்கன்னா அந்த கொத்தமல்லி, கருவேப்பிலை, மீன் இதெல்லாம் இந்தியன் ஹெர்ப்ஸ், ஃப்ரெஷ் ஹெர்பில். ஸோ கான்டினென்டல் ஹெர்ப் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ரோஸ்மெரி, பார்ஸ்லி, ஸோ தைம், இந்த மாதிரி நிறைய ஃப்ரெஷ் பார்ஸ்லி, ஃப்ரெஷ் ஒரிகனோ, இந்த மாதிரி நிறைய இருக்குது. ஸோ நம்ம யூஸ் பண்ண போகிறது ட்ரை ஒரிகனோ. இதெல்லாம் கான்டினென்டல் ஹெர்ப்ஸு. ஒரு கான்டினென்டல் பேஸ்டு ஒரு ஆம்லெட்டை ஒரு சிம்பிளாக உங்கள் வீட்லேயே நீங்கள் எப்படி பண்ணலாங்கிறது நீங்கள் பார்க்க போகிறீங்க. நீங்கள் வாங்க எப்படி பண்ணுறீங்க. இப்போ வந்து நம்ம வந்து ஹெர்ப் ஆம்லெட் எப்படி பண்ணுறதுங்கிறத பார்க்க போகிறோம். முக்கியமாக வந்து எக்கை வந்து நீங்கள் பீட் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ இந்த எக்கில் வந்து கொஞ்சமாக சால்ட் ஆட் பண்ணிக்கோங்க. கொஞ்சமாக சால்ட் ஆட் பண்ணியிருக்கேன். கொஞ்சமாக பெப்பர் பவுடர். சில்ட்ரன்ஸ்லாம் சாப்பிட்டாங்கன்னா ரொம்ப பெப்பரை விரும்ப மாட்டாங்க. ஸோ கொஞ்சமாக பெப்பர் பவுடர். கொஞ்சம் முதலே சொன்ன மாதிரி ஹெர்ப்ஸ் ஆட் பண்ணணும். ஹெர்ப்ஸ் வந்து நான் முதல்ல டிஃபைன் பண்ண மாதிரி ஃப்ரெஷ் ஹெர்ப்ஸ் இருக்குது, ட்ரை ஹெர்ப்ஸ் இருக்குது. இந்த ஃப்ரெஷ் பார்ஸ்லிலாம் இருக்கும். ஃபைன் பார்ஸ்லி வந்து சாப் பண்ணிக்கிறோம், பார்ஸ்லி ஆம்லெட் பண்ணலாம். ஸோ இப்போ நம்ம ட்ரை ஹெர்ப் பேஸ்ட் ஆம்லெட் பண்ணுறோம்னா நம்மகிட்ட ட்ரை ஹெர்ப்ஸ் ரெடியாக இருக்குது. ஸோ கொஞ்சமாக நான் ஒரிகனோ ஆட் பண்ணுறேன். இதெல்லாம் வந்து நார்மல் ஷாப்ஸில் அவைலபிள். கொஞ்சம் கொஞ்சம் ஆட் பண்ணிங்கன்னா போதும். இல்லை ஒரு நெக்ஸ்ட் வந்து கொஞ்சமாக தைம் ஆட் பண்ணுறேன். பார்ஸ்லி, ட்ரை பார்ஸ்லே சொல்லுவாங்க. ஃப்ரெஷ் பார்ஸ்லேயும் கிடைக்கிது. காஞ்ச பார்ஸ்லி தான் ட்ரை பார்ஸ்லின்னு சொல்லுவாங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஆடிங் ரோஸ்மெரி. ஸோ இப்போ வந்து நம்ம வந்து இதில் வந்து ஒரிகனோ, தைம், அப்புறமா வந்து ட்ரை பார்ஸ்லி, அப்புறமா ரோஸ்மெரி ஆட் பண்ணிடுவோம். சால்ட், பெப்பர் ஆட் பண்ணிடுவோம். ஸோ இப்போ இந்த எக்கை வந்து நல்லா பீட் பண்ணிக்கிறேன். பார்த்தீங்கன்னா எக்கு நல்லா பீட் ஆகிடுச்சு. இப்போ வந்து பேனும் ஹீட்டாக இருக்குது. கொஞ்சமாக பட்டர் ஆட் பண்ணிக்கோங்க. பேனை வந்து கிரீஸ் பண்ணிக்கோங்க. இந்த ஆம்லெட்டுக்கு வந்து பட்டர் வில் பி ஐடியல் ஃபேட்டு. நல்ல ஒரு ஸ்மூதி ஃபீல் இருக்கும் சாப்பிடும்போது. ஸோ இப்போ பேனும் ரெடி ஆகிடுச்சு. இப்போ வந்து இந்த மிக்சர் வந்து ஆட் பண்ணிடலாம். ஆட் பண்ணிட்டோம். கொஞ்சம் நல்லா குக் ஆகணும். பேஸ் நல்லா குக் ஆகிடுச்சுன்னா அதுக்கப்புறம் ஃபோல்ட் பண்ணிடலாம். ஸோ முக்கியமாக வந்து பார்த்தீங்கன்னா எக்கு வந்து எல்லாருக்குமே ரொம்ப ஒரு பிடிச்சமான ஒரு ப்ராடக்ட். எக்லேயே நிறைய வேரியேஷன்ஸாக பண்ணுவாங்க. இந்த மாதிரி ஹெர்ப் ஆம்லெட் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கோ இல்லைனா வந்து பார்த்திங்கன்னா ஈவினிங் டைம்லேயோ நீங்கள் வீட்டில் பண்ணலாம். முக்கியமாக வந்து சில்ட்ரன்ஸ்லாம் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க இந்த மாதிரி ஆம்லெட்ஸை. ஸோ இப்போ வந்து இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணிக்கலாம். பார்த்தீங்கன்னா ஹாஃப் டன் குக் ஆகிடுச்சு. ஸோ இப்போ வந்து அப்சைட் டவுன் டர்ன் பண்ணியாச்சு ஆம்லெட்டு.
நல்லா இந்த சைடாக குக் ஆனதுக்கப்புறம் நம்ம வந்து பிளேட்டிங் பண்ண வேண்டியதான். ஹர்ப் ஆம்லெட் வந்து பார்த்திங்கன்னா டபுள் ஃபீல் நிறையா இருக்கும். நார்மலாக நம்ம பீஸாலாம் சாப்பிடும்போது இந்த ரோஸ்மெரி தேங்காய் பார்த்திங்கன்னா ரொம்ப ஒரு நல்ல ஃப்ளேவர் கொடுக்கும், நல்ல ஒரு டெம்ப் இருக்கும். ஸோ அதே மாதிரி தான் எக் பேஸில் ஆம்லெட் பேஸில் வந்து ஹர்ப்ஸ் ஆட் பண்ணியிருக்கோம். ஸோ இது கண்டிப்பாக நீங்கள் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். டெஃபினெட்லி என்ஜாய் இட். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த ஆம்லெட் ரெடி ஆகிடுச்சு. ஸோ நம்ம வந்து பிளேட்டிங் பண்ணுவோம். So just slicing the herb omelets. இந்த ஹர்ப் ஆம்லெட் இப்போ ரெடி ஆகிடுச்சு. பார்த்தீங்கன்னாலே தெரிஞ்சிருக்கும், ரொம்ப சிம்பிளான ஒரு மெத்தட்ஸ் தான். கண்டிப்பாக உங்கள் வீட்டில் நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்க்கோ இல்லை ஈவினிங் ஸ்நாக் டைமுக்கோ கண்டிப்பாக உங்கள் வீட்டில் இருக்கிற ஃபேமிலி மெம்பர்ஸ் சில்ட்ரன்ஸ்லாம் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. இந்த ரெசிபி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ஒரு வித்தியாசமான ரெசிபியோட நான் சந்திக்கிறேன். பாய் ஃப்ரம் ஷெஃப் வினோத். இந்த மாதிரி வித்தியாசமான ரெசிபிஸ் நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்னா நம்ம சேனல் நம்ம ஊர் நம்ம சாப்பாடு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், உங்களோட கமெண்ட் ஷேர் பண்ணுங்கள். முக்கியமாக அந்த பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள்.